ஹே ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் அப்ஜிகிங் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, சார் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி பன்னி ஈவெண்ட்டோடைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸாகவே போட்டோம் அப்படி தானா. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட் பன்னி ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருப்போம்னா அந்த எடிஷன் கோட் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா அந்த ஈவெண்ட் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் லீக்ஸ் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ அது எந்த மாதிரி ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா. அடுத்துன்னு பார்த்தோன்னா அதில் வரும் இல்லையா ஃபிஸ்ட்டு பன்னி இவன்ட்ட பேஸ் பண்ண ஒரு ஃபிஸ்ட் இருக்குது இல்லையா, ஸோ அது பார்த்தோன்னா டேட் வந்துட்டு கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ அது அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நாளைக்கு இருக்குது இல்லையா ஒரு சில ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் வந்து நாளைக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ அது பார்க்க போகிற சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு பன்னி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒரு ரிங் ஈவெண்ட்டுமே வரப்போகுது. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்க்க போகிற சரிங்களா. ஸோ இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஸோ முழுக்க நம்ம எஃப்சி ஃபேமிலி வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருத்தர் தான். ஸோ அதனால் நீங்களும் லைக் பண்ணாமல் இருக்கலாமா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாமா, கூடாது இல்லையா. ஸோ அதனால லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா. ஸோ இப்போ வாங்க வீடியோக்களில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பன்னி ஈவெண்ட் இருக்குது இல்லையா, கேலக்டிக் பன்னி பட்டில். ஸோ அந்த ஈவெண்ட்டே பார்த்தோன்னா வரைக்கும் பெரிய கோளாராக தான் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது நான் சொன்னேன் இல்லையா, வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது இல்லையா, அது ஃபஸ்ட்டு வேறு ஈவெண்ட்டில் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வேறு ஈவெண்ட்டில் வர மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அதனுடைய அந்த ஃபிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ அது பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு ஃபேடட் டெவல் ஈவெண்ட் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு வரும். அதுவும் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட் வீக்கில் வந்துட்டு வரும் சரிங்களா. அந்த மாதிரி தான் லீக்ஸ் போயிட்டுருக்கு தெரிஞ்சு சரிங்களா. யாராவது இந்த ஃபிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா ஸோ எனக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் மந்த் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட் வீக்லேயே வந்துட்டு வருங்கிற மாதிரி லீக்ஸ் கிடச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்துடும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ நமக்கு வந்துட்டு பன்னி ஈவெண்ட் வரும் கண்டிப்பாக. ஸோ அப்படி தானே. ஸோ அதனால் பார்த்தோன்னா அதை போலவே இருக்குது அந்த பன்னி இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம கண்டிப்பாக ரிட்டன் வரும் அப்படி தானே. ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்த கோடு இருக்குது இல்லையா, ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு புதுசாக ஒன்று வந்துட்டு வருது. ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த பன்னி இருக்குது இல்லையா, அதோட ஃபேஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்குவேன். அண்ட் தென் பார்த்தோன்னா எம்பிஃபை அந்த கேண்டீன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு இல்லையா, மேலே வந்துட்டு கூட மயில் குட்டி படுத்துருக்குவேன் ஒரு கேரட்டுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி ஒரு எம்பிஃபை உண்டு இல்லையா, ஸோ அது வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி இங்கேயும் வந்துட்டு ரிட்டன் வருங்கிற மாதிரி ஸோ போயிட்டுருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கும் சரிங்களா. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரிங் வந்துட்டு வரும் சரிங்களா. ஸோ அதில் வந்துட்டு இந்த எம்பை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அதுவும் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு பன்னி மெடல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஈவெண்ட் வந்துட்டு வருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் செகண்ட் வீக்காக இருக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட் வீக்லேயே பார்த்தா வரலாம். இப்போ நமக்கு போயிட்டுருக்கு இல்லையா M1 ரிங் வந்துட்டு. ஸோ அடுத்த இதில் கூட வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அது தெரிஞ்சுக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வருங்கிறது தெரிஞ்சுக்கும் சரிங்களா. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க இன்ன வரைக்குமே பார்த்தோன்னா. ஸோ நான் மட்டும் இல்லை, எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஸோ இதை தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுதான் உண்மை நிறைய பேர். ஸோ இந்த கேலக்டிக் பண்ணி பட்டலாம். ஸோ இது பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் ஒரு எடிஷன் கோட் ஈவெண்ட்டில் வந்து வருங்கிற மாதிரி சரிங்களா. ஸோ இப்போ லீக்ஸ் என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா, டோக்கன் டவர் ஈவெண்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்டோன் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோன் கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பண்டலாக எடுத்துக்கலாம். ஸோ அது ஒவ்வொரு பண்டல் மீன்ஸ் ஓகே ஒவ்வொரு ரிவார்ட்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்படியும் ஒரு ஸ்டோருக்கு நிறைய காசு பிடுங்குவானுங்க. இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா எடிஷன் கோட் ஈவெண்ட் வந்துட்டு ஓகே எடிஷன் கோடுனா நமக்கு இப்போது எப்படி சொல்லுது, நம்ம அந்த பண்டில் வந்துட்டு எத்தனாவது ஆளாக எடுக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு நம்பர் கொடுப்பானுங்க சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்துட்டு வருங்கிற மாதிரி போய்ட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்துட்டு இப்போ அதில் கூட கொடுத்துனானுங்க சார், லக்கி நம்பர்ஸ் கொடுத்துனானுங்க. லக்கி நம்பர்ஸ் மீன்ஸ் ஓகே கொடுத்துனானுங்க இல்லையா. ஸோ அந்த நம்பர்ஸில் வந்துட்டு யாருக்கு பண்டில் விழுதோ அத்தனாவது டைம் வந்துட்டு யாராவது எடுக்கிறாங்களோ, ஐ மீன் என்னென்னா ஓகே இப்போது வந்துட்டு இப்போ 10 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அந்த 10 நம்பரில் வந்துட்டு ஒருத்தருக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த பன்னி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரும் இல்லையா ஃபிஸ்ட்டு. ஸோ அது பார்த்தோன்னா ஃப்ரீயாகவே கொடுக்குறதா இருந்தானுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோன்னா அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு வருங்கிற மாதிரி லீக்ஸ் போயிட்டுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது இல்லையா, இந்த மந்த்து 28ஆம் மேக்ஸிமம் 30 அந்த டேட்டில் தான் பார்த்தோன்னா வரும்னு நினைக்கிறேன் பிறகு. ஸோ அந்த டைம் வரும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு 10 நாள் இருக்குல்ல. ஸோ பார்க்கலாம் சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி லீக்ஸ் கிடச்சிருக்கா. ஸோ என்னென்னு வரிசையாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஆமாம் இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஸோ அப்புறம் மீதி இருக்கிற பன்னி மாடல்ஸாக எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிங் ஈவெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் வந்துட்டு வரும். அதில் பார்த்தோன்னா அந்த ப்ளூ பன்னி ஓகே நம்ம பழைய பன்னி இருக்குது இல்லையா, ஸோ அது ரெட்டு அடுத்து பார்த்தோன்னா அந்த பிளாக் அண்ட் ப்ளூ சேர்ந்துருக்கும் இல்லையா அது, அப்புறம் எல்லோ, அப்புறம் அந்த ஃபீமேலுக்கான 2 பன்னி மெடல் இருக்கும் இல்லையா பன்னி மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு அதில் தான் வருங்கிறது தெரிஞ்சு சரிங்களா. ஸோ அது வந்துட்டு எந்த சேஞ்சஸும் தெரியல. ஸோ இந்த மெயின் மெடல் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பார்த்தோன்னா சேஞ்ச் ஆன மாதிரி லீக்ஸ் கிடச்சிருக்கா. ஸோ இது வந்துட்டு தெரிஞ்சு சரிங்களா. ஸோ இந்த மந்த் 28ஆம் அப்படி இல்லைனா 30 சரிங்களா. ஸோ இந்த 2 டேட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தெரிஞ்சு சரிங்களா. ஸோ ஓகே இது வந்துட்டு இந்த மாதிரி தான் வருங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் OB51 அப்படிலாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு ஈவோ பண்டில் வரும் இல்லையா.
ஸோ அது பார்த்தோன்னா இவ்வளோ நாளாக பார்த்தா நம்ம வந்துட்டு ஃபோட்டோ தானே காமிச்சிருப்போம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு அதில் உள்ள அந்த ட்ரெஸ் வந்துட்டு எப்படி இருக்குங்கிற அந்த லுக் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு கிடச்சிருக்கு சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கா இல்லை நீங்களே பாருங்கள் சரிங்களா? எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கங்கிறத பாருங்கள் சரிங்களா? நான் வைக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இது வந்துட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு விண்டர்லேண்ட் ஈவெண்ட் வரும்ல. ஸோ அது அண்ட் தென் பார்த்தோன்னா OB51 அப்படின்ல பார்த்தோன்னா ஒரு ஈவோ பண்டில் வேணும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துட்டு வரும் தெரிஞ்சு சரிங்களா? ஸோ நம்ம இந்த பண்டில் எடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு நிறைய எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னால் நம்ம மெடிக்கல் சுற்றுவோம் இல்லையா? கையில் வந்துட்டு சுற்றுவோம்ல. ஸோ அதுக்கான அனிமேஷன் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டில் கார்டு மீன்ஸ் நமக்கு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம இப்போ சேஸ்ராங்க மேட்ச் போனோம்னா நம்ம வந்துட்டு என்னென்ன ஸ்கில் வச்சுருன்னு சொல்லி காமிக்கும் இல்லையா? நம்ம மேட்ச்சுக்கு போகும்போது லோடிங் பேஜ்லேயே. ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கொடுப்பானுங்க. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஜம்ப் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை கதவுக்குள்ளே ஜம்ப் பண்ணி போவோம் இல்லையா? ஐ மீன் ஜன்னலுக்குள்ளெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு அனிமேஷன் கொடுத்துருப்பானுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த பண்டலில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தோணுதுன்னு கொஞ்சம் பாருங்கள். ஏதோ பூச்சி மாதிரி இருக்குது இல்லையா? அந்த மூஞ்சி மட்டும் பாருங்கள் பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தா கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அந்த ஐஸ் அண்ட் பார்த்தோன்னா பிளாக் அண்ட் ரெட்டில் வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. இது நல்லா இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நான் வரது இல்லையா ஸ்க்ரீனில் வந்துட்டு. ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அந்த பாருங்களேன் அந்த டீர்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பாருங்கள் மெடிக்கல் சுற்றுற எஃபெக்ட்லாம் கொஞ்சம் ஓரளவு ஓகே தான். ரொம்ப நல்லா ஓகே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வருங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு ஜம்ப் பண்ணுவோம் இல்லையா டயரில். அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம கதவுக்குள்ளே ஜம்ப் பண்ணுறது ரொம்ப ஒர்த்தாக கொடுக்கல. பட் ஓகேவாக தான் இருக்குது. சரி ஓகே ஏதோ ஈவோ பண்டலுங்கிற பேருக்கு விட்றானுங்களான்னு தெரில. ஸோ பண்டல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இது நல்லா தான் இருக்குது. ரொம்ப ஒர்த்தாகவும் தெரில, ரொம்ப முக்கியமாகவும் தெரில. நம்ம என்ன வாங்கவா போகிறோம், பார்க்க தானே போகிறோம். சரி ஓகே இது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குங்கிற தெரிஞ்சு சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்த்தோன்னா 17ஆம் தேதி இல்லையா? ஸோ நமக்கு வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி எல்லோரும் இது பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு 17ஆம் தேதி நமக்கு வந்துட்டு ஈவோ ஆக்சஸ் பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. அதுவும் பார்த்தோன்னா ஒரு 7 நாளைக்கு. ஸோ அதில் பார்த்தோன்னா ஜியோ நைட் அண்ட் பார்த்தோன்னா கோபுரம் இருக்கு இல்லையா? அது பார்த்தோன்னா 4வது லெவல் போட்டு கொடுப்பானுங்க. ஃப்ரீயாகவே கொடுப்பானுங்க. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஈவோ ஆக்சஸ் போட்டால் நம்மளால் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமோ ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு 7 நாளைக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சு சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்துட்டு நமக்கு கிடச்சிரும். அதுவும் பார்த்தோன்னா நார்மலாக ஒரு மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஈபேஜை கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 நாளைக்கு தான் கொடுப்பானுங்க. ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ நம்ம ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா அந்த இபேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ நாளைக்கு எல்லாரோட இதில் ஐடியிலையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷோ ஆகும் சரிங்களா? ஸோ பார்க்குறதுக்கு அப்படி கொஞ்சம் கண்ணுக்கு குளிராக இருக்கும் எல்லார் ஐடியும். அப்படியே இன்றைக்கி பார்த்தோன்னா மழை பெஞ்சதுனால நிறைய டிஸ்ட்ரிக்ட் தான் லீவ் விட்டுருந்தாங்க. ஸ்கூலு காலேஜெல்லாம் கிட்டத்தட்ட லீவ் விட்டுருவாங்க நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நமக்கு ஈவோ ஆக்சஸ் கொடுக்குறேன் இல்லையா? ஸோ நாளைக்கும் மழை பெஞ்சு லீவ் விட்டால் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு டாப்அப் பண்ணாத பசங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை வேணால் வேண்டிக்கலாமா? ஸோ நம்ம வந்துட்டு வேண்டிக்கலாம் சரிங்களா? ஸோ கார்டுக்கிட்ட வேண்டிக்கோங்க இந்த மாதிரி லீவ் விடணும் சரிங்களா? நாளைக்கு வந்துட்டு கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ நம்ம நாளைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் ஐ மீன் ஓகே அடுத்தது சாட்டர்டே சண்டே தான். பட் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு கொடுத்தோன்னு யூஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைனா நம்ம மைண்ட் வந்துட்டு ஃபுல்லாக அதை தான் யோசிச்சுட்ருக்கோம் சரிங்களா? ஸோ அதனால் பார்த்தோன்னா எல்லோரும் வேண்டிக்கோங்க. ஸோ நாளைக்கும் மழை பெஞ்சு ஸ்கூலெல்லாம் லீவ் விடணும் சரிங்களா? ஸோ இந்த கனவு வீடியோ வந்துட்டு இவ்வளோ தான் சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவுக்கு ஃபுல்லாக ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ வீடியோ பார்க்குற நீங்கள் ஒருத்தர் தான். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல அப்டேட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் வந்துட்டு மறக்காமல் மறுபடியும் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் எனக்கு டெய்லியும் வீடியோ போட தோணும். இல்லைன்னா எனக்கு தோணாது. ஸோ தோண மாட்டுது வீடியோ டெய்லியும் போடுறதுக்கு சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு வீடியோ போடுவோம் சரிங்களா? ஸோ ஓகே நாளைக்கு வரும்போது இதோட நல்ல அப்டேட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்துட்டு எடுத்து வரேன். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட போயிட்டு வரேன் சரிங்களா? லவ் யூ டு ஆல். பை பாய்.